டிவிகே தான். விஜயை பிடிக்காதனால. ஆமாம், வீட்டில் எல்லாரும் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. விஜய்க்கு தான். எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால போட்டுரும். நான் இதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறேன். விஜய்க்கு தான் போட போறேன். பிடிக்கும், அதனால போடுறேன். ஆனா குறிப்பாவே இந்த விஜய்க்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தற்குறிகள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, சும்மா விஜய் முகத்துக்காக ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது, அவங்க பேசுறதுல ஒரு நம்பிக்கை வருது. டிவி கேக்கு தாங்க எங்கள் வீட்டில் கண்டிப்பாக. என்ன காரணம்? விஜயை பிடிக்கும்ன்றது மட்டும் இல்லை, எப்போவுமே டிஎம்கே ஏடிஎம்கே தானே இருக்குது. புதுசாக ஒருத்தவங்க வந்தால் எப்படி நல்லா பண்ணுவாங்களான்ற பார்க்கலாம்ல, அதுக்காக தான். நியூ ஜென்ரேஷன் வந்தால் மாறும் அப்படின்ற ஒரு இது தான். ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்குது, 3000 ரூபா பொங்கலுக்கு காசு கொடுக்குது. அப்படி பார்த்தா ஏடிஎம்கேலையும் தான் கொடுத்தாங்க, இவங்களும் தான் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு கொடுக்குறாங்க தான். அதை ஒண்டியே நம்ம இது பண்ணி போட முடியாதுல்ல. எங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வருதுன்றது உங்களுக்கு தெரியுமா? இப்போ எங்களுடைய கார்டு வேற மாதிரி இருக்கும், நாங்க வாங்காம கூட இருக்கலாம்ல. இலவசமே எங்களுக்கு வேண்டாம், இல்லை எதுவுமே வேண்டாங்க. விலைவாசியை வந்து கம்மி பண்ணாலே போதும், எங்களுக்கு இலவசமே வேண்டாம். விஜய் தான் வந்தால் நல்லது செய்வார்னு எங்களுக்கு தோணுது. அதனால நிறைய இருக்கு. அப்படியெல்லாம் மாற மாட்டாங்க, இப்போ இருக்கிற ஜனங்கள்லாம் மாற மாட்டாங்க யாருமே. 5000 ரூபா சொன்னாங்க, கொடுக்கவே இல்லையே. கொடுத்தாலும் சந்தோஷம் தான், கொடுக்கலனாலும் சந்தோஷம் தான். அதெல்லாம் போட மாட்டோம். 3000 ரூபாய் வாங்கலனாலும் விஜய்க்கு தான் போடுவோம். எங்கள் வீட்லையா 4 ஓட்டு இருக்கு. டிவிகேக்கு முன்னாடி கருணாநிதிக்கு தான் போட்டோம். இப்போ அவர் பேசுறதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். 4 ஓட்டு விஜய் தான். உங்க விஜய் நான் வரேன். யார் வருவாங்க எல்லாம் டஃப்பில் காம்படிஷனில் இருக்குது. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து கொஞ்சம் நல்ல திட்டங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராரு. கவர்மெண்ட்டுக்கு வந்து பென்ஷன் கொடுக்காம ரொம்ப நாள் இருந்தது கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு. இப்போ நேற்றுக்கே பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. எலெக்ஷன் வேறு வருது. அந்த மாதிரி இப்போ பொங்கல் போனஸ் வர 3000 போன வருஷம் கொடுக்கல. அது எலெக்ஷன் அப்போது கொடுக்கலான்னு வெயிட் பண்ணி அதை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம அவ்வளோதானே சார், ஒரு காசு கொடுத்தாலே நம்ம மாறிடுவோம்னு கேட்க பொதுவாக நம்மளை உங்களை என்ன சேர்த்து கேட்குறேன். இல்லை, அது மக்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை, அது அப்படி இல்லை, ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ இவ்வளோ நாள் கொடுக்காதவங்க இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாக இருக்கும். ஆனால் வந்து இப்போது அவர் வந்து இவ்வளோ நாள் பிரேக் பண்ணி வச்சுதான் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னா அது என்னத்துக்குன்னு தெரியல. இப்போது பொங்கலுக்கு வந்து பெருசாக தருவார்னு கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு 3000 சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. இதே வேறு யாராக இருந்தால் அவர் ஒரு 5000 கேட்டிருப்பார். இந்த இதில் 3000 கொடுத்துரு. ஆமாம், ஒரு ஃபஸ்ட்டு எதிர்கட்சியாக இருக்கும் போது கேட்டார், ஒரு 1500 போட்டு 4500 கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங்கில் கொடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ வந்து 3000 கொடுத்துருக்காரு. ஜனங்க வந்து எப்படி மாறுவாங்கன்னு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜனங்க மாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, இந்த வாட்டி டஃப்பாக காம்படிஷன் இருக்கும். சீமான் வந்து கொஞ்சம் நல்லா தான் பேசுகிறாரு. ஆனால் வந்து திடீர்னு லூஸாக ஒரு மாதிரி டல்லாகிடுறாரு. திடீர்னு நல்லா பவராக பேசுகிறாரு, திடீர்னு டல்லாகிடுறாரு. அது என்னன்னு தெரியல. எடப்பாடி அவர் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. டஃப் ஆகிடுன்னா விஜய் கொஞ்சம் டஃப் கொடுப்பாப்புல. ஏன்னா யங்ஸ்டர்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால் விஜய் வந்து கொஞ்சம் டஃப் கொடுப்பாப்புல. விஜய் வந்து ஜனங்க எதிர்பார்க்குறத பார்த்தா அவர் வர மாதிரி தெரியுது. யங்ஸ்டர்ஸ் மூலிமா நிறைய எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்துங்க அவங்க ஃபேமிலியே விட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கிறவங்களும் கூப்பிட்டு வலிச்சு போட வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டஃப் கொடுப்பாங்க இந்த வாட்டி, ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகே, விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. யாருமே வந்து எதுவும் செய்யலை, அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இண்டியெல்லாம் என்ன சொல்கிறது, ரொம்ப வருஷமாக ஆசை தான்.
ஸ்டாலின் வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை ப்ரோ. விஜய் தான் ப்ரோ. முகதே. எடப்பாடியா? இடமே கிடையாது யாருக்குமே. முதல் சீட் அவருக்கு தான். சிஎம்மாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் உங்க சொல்லலாம், நீ யார் வேணாலும் சொல்லலாம். விஜய் தான். விஜய் தான். என்ன காரணம்? அப்படிலாம் இல்லை. இப்போ முதல்ல இல்லை 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 எம்ஜிஆர் ஃபீல்டில் எல்லோரும் இருந்தாங்க, நடிகரில் அம்மா இருந்தாங்க, அந்த ஃபீல்டில் எல்லாம் போனாங்க. இப்போ அடுத்தது ரஜினி கமலை எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. இப்போ அதே சினிமா ஃபீல்டில் யாராவது ஒருத்தவங்க வந்தால் ரஜினி விஜய் வரலாம். ஆனால் நல்லது பண்ணுவார் நம்புறீங்கன்னா ஒரு நடிகர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிட முடியும். எனக்கு தெரிஞ்சு நல்லது பண்ணலாம். ஏன்னா பழைய உள்ள அந்த விலைவாசிகள் உள்ளதெல்லாம் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு காரணத்துக்கு எதுனா வரலாம். இல்லை திமுக வந்து சரியில்லை, இல்லை விஜய் தேர்ந்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணுறீங்களா? இல்லை உங்களுக்கு பஸ்ஸில் வந்து இடம் கொடுக்கல, பெண்களுக்கு மட்டும் பஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. திமுகவுக்கும் வரலான்னு தான் சொல்லலாம். அவங்க மொத்தம் விஜய் எனக்கு வரல. சரி, விஜய் வரலாம். எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார், யார் வரலாம்? புதுசாக ஒருத்தவங்க வரலாம், அவ்வளோதான். வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ இல்லை, இப்போ வந்து விஜயகாந்துக்கெலாம் வாய்ப்பு இது பண்ணல. அவங்களாம் நல்ல மனுஷங்க போயிட்டாங்க. இப்போது விஜய் வரணும், வந்து பார்க்கலாம். செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. ஏன் படத்தை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன யூஸு? படத்தை விட்டுட்டு எதுக்காக? இதில் என்ன வரப்போகுது அவங்களுக்கு? ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. திமுக அவரும் பெஸ்ட்டு தான். இருந்தாலும் புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ விஜயகாந்த் கொடுக்காம நம்ம விட்டுட்டோம். நல்ல ஒரு மனுஷனை மிஸ் பண்ணிட்டோம். விஜய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த பெண்கள் வந்து இலவச ஓட்டு யாருக்கு வேணாலும் மாற்றி போடுவாங்களாம். கடைசி நேரங்களில் வந்து உங்களுக்கு மிக்ஸியோ ஒரு கிரைண்டரோ கொடுத்துட்டா அதெல்லாம் எந்த காலத்தில் இருக்கும்? மிக்ஸி கிரைண்டர்லாம் எந்த காலத்தில் இருக்கும்? அதெல்லாம் சான்ஸ் கிடையாது. நம்ம யோசிக்கணும், யார் பெஸ்ட்டு பண்ணுவாங்க, மக்களுக்கு யார் பெஸ்ட்டு, வேலை வாய்ப்பு, பசங்களுக்கு வேலை, மெயினாக அதுதான் நம்ம ஃப்யூச்சர் லைஃப். பசங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அதை பார்க்கணும் மெயினாக. அந்த கிரைண்டரு மிக்ஸி எல்லாம் முட்டாள்தனம், அதெல்லாம் யோசிக்கிறது. காசு இன்னைக்கு 500 கொடுத்தாலும் 1000 கொடுத்தாலும் இன்றைக்கி செலவாயிடும். பசங்க ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம அடுத்த எலெக்ஷனில் வர்றவங்க நம்ம லைஃபுக்கு என்ன கொடுக்குறாங்க, நிரந்தர லைஃபுக்கு என்ன நமக்கு, அதுதான் யோசிக்கணும். ஆமாம், அதுதான். விஜய் தான். ஆமாம், விஜய் ஏன் வருவோன்னா, இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன். எங்கள் அப்பா அம்மா எல்லோரும், என் தங்கச்சி எல்லாமே நான் விஜய் ஃபேன். ஸோ விஜய்க்கு தான் ஓட்டு போடலான்ட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ வந்து திமுக ஆட்சியில் வந்து 3000 ரூபா இப்போ பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க. ஆமாம், இலவசமாக ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. அது ஏன் விட்டாங்கன்னா, இப்போ தேர்தல் வரப்போகுது, அதுக்கோசம் தான் அந்த 3000 ரூபா கொடுக்குறாங்க. இல்லை போன வாட்டி பொங்கலாம் அது கூட தரல. ஓகேவா, நோட் பண்ணி பாருங்கள். போன வாட்டிலாம் தரல, இந்த வாட்டி வருதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு இப்போது கவர்மெண்ட் லேபர்ஸுக்கெலாம் ஓய்வூதியம் தரேன்னு சொல்லிட்டு புதுசாக சொல்லியிருக்காங்க. இப்போ பொங்கலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓசி பஸ்ஸை விட்டு ஓசின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அது ஃபுல்லாக கவர்மெண்ட்டோட வரி பத்திரம் தான் தராங்க. அப்படியே சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்களே. ஸோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது? எங்கள் வீட்டில் 6 ஓட்டு இருக்குது. 6 ஓட்டுமே டிவிக்கே தான்.